தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, அடுத்து தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இதை பார்க்கும்போது இந்த 14வது வசனத்திலிருந்தே நம்ம பார்த்தோன்னா அந்த காரியங்கள், ஆவிக்குரிய போராயுதங்கள் ஒவ்வொன்றா அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறதான பகுதி என்ன அப்படின்னா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா என்ன அப்படின்னா, ஒரு ஹெல்மெட் போட்டால் எப்படி அது ஒரு பாதுகாப்போ, இப்போ வண்டியில் போகிறவங்களுக்கு தான் ஹெல்மெட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து இப்போ ஒரு சில இடங்களில் பெரிய பெரிய பாலங்கள், பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டுற இடத்துல கூட என்ன பண்ணுறாங்க, ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க. அப்போ அந்த தலைச்சீரா அப்படின்றது அவ்வளோ ஒரு பாதுகாப்பான ஒரு காரியம். எது நம்ம மேலே பட்டாலும் அது தலையை சேதப்படுத்தாதபடி அது பாதுகாக்கும் அப்படின்றதுனால அந்த தலைச்சீராவை அணிந்து கொள்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றதெல்லாம் அணிந்து கொள்ளுகிற மாதிரி இருக்குது, அணிகலன்கள் மாதிரி எல்லாமே போட்டுக்கிறது. ஆனால் இது ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா, அது எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நம்மளாக அதை எடுத்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். தேவ வசனம் அப்படின்றது நம்மளாக போய் வாசிக்கணும். அது ஒரு மூலையில் நம்ம வீட்டில் பைபிள் இருக்கும், வாரத்துக்கு ஒரு தடவை சபைக்கு வரும்போது தூசி தட்டி எடுத்துகிட்டு வந்தால் போதும். இப்போ அதுலேயும் ரொம்ப மாடல் ஆகிடுச்சு. நிறைய வாலிப பிள்ளைகள் பைபிளை எடுத்துகிட்டு வர்றதில்ல, சும்மா வெறும் கையும் வீசின கையுமா சபைக்கு வராங்க. அப்படிப்பட்டதான காரியங்கள் அல்ல. நம்ம போய் அந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த தேவ வசனம் எப்படி நமக்கு அது பயன்படும் அப்படின்னா, ஒரு ஆவியின் பட்டயமாக அது நமக்கு பயன்படும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நம்ம எப்பயுமே நிற்கிறது ஒரு போர்க்களத்தில் தான் நம்ம நிற்கிறோம். மாறி மாறி பிசாசானவன் ஏதாவது ஒரு சோதனைகளை நமக்கு கொடுத்து நம்மோடு கூட அவன் யுத்தங்களை நடப்பிச்சுட்டு தான் இருக்கான். ஒரு யுத்தத்துக்கு நிற்கிற இடத்துல எல்லா இதுவுமே நம்ம போட்டிருக்கோம், ஆனால் நம்மக்கிட்ட ஒரு பட்டயம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியாது. அப்போ முதலாவது மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஆவியின் பட்டயம்தான். அப்போ இந்த ஆவியின் பட்டயத்தை நம்ம எடுத்து கொள்ளுகிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் இதை தேடி தேடி நம்ம வாசிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்ம யுத்தங்களில் ஜெயிக்க முடியும். விசேஷமாக நம்ம எப்பயுமே சொல்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு 4 அதிகாரமாவது வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் 2, புதிய ஏற்பாட்டில் 2ன்னு வாசித்தாலும் சரி, இல்லை நான் தொடர்ச்சியாக தான் வருவேன் அப்படின்னு வாசித்தாலும் சரி, அப்படி வாசிக்கும் பொழுது நம்ம இந்த ஆவியின் பட்டயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக காணப்படுவோம். இன்னும் நம்ம வேத வசனங்களில் ஒரு சில வசனங்கள் நமக்கு நல்லா தெரியும். இந்த வசனம் நம்ம இருதயத்தில் பதிச்சு வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு தோன்றுகிற வசனங்களை நம்ம என்ன பண்ணணும், மனப்பாடம் செய்தும் நம்ம படிக்க வேண்டியது அவசியம். அந்த மாதிரி நம்ம மனப்பாடம் செய்து படிக்கும் பொழுது நமக்கு தேவைப்படுகிற அந்த இடங்களில் ஆவியானவர் அந்த வசனத்தை நமக்கு நினைவுபடுத்துவார். அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அடுத்து எபிரேயர் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அதாவது தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம இந்த வேத வசனத்தில் பார்க்குறோம். முதலாவது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இதில் ஒரு பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி வைக்கிறதான காரியங்கள் இல்லை. இந்த தேவ வசனம் எப்படிப்பட்ட தேவ வசனம் அப்படின்னா, ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருக்கிறது. அத்தனை நாட்களுக்கு முன்னாடி, இத்தனை வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஆவியானவருடைய ஏவுதலினால் எழுதப்பட்ட இந்த வேத வசனங்கள்
இந்த காலகட்டத்திலையும் நம்முடைய பிரச்சனைக்கு ஏற்ற விதத்தில் அந்த வேத வசனங்கள் நம்மோடு கூட பேசுகிறது என்பதை நம்ம மறுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். அப்போ இந்த வேத வசனங்கள் எப்படிப்பட்டவைகள்? ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அடுத்து இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட்டயம் அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும்தான் பொதுவாக அந்த ஷார்ப்னஸ் இருக்கும். ஆனால் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் அப்படின்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல் வெப்பன் இந்த வேத வசனம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி நிறைந்த இந்த வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஒரு நினைவுகள் தப்பாக நினச்சா கூட, ஒரு யோசனை தப்பாக இருந்தால் கூட உடனே ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறதான நம்ம படிக்கிறதான வேத பகுதியிலிருந்தே பேசுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கிறவர்களாக காணப்படணும். வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனம் நம்மோடு கூட பேசும். நம்ம அமர்ந்து இருக்கும்போது இந்த வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது அந்த தியானமானது அது இன்பமாக இருக்கும். அது நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். நமக்கு தேவையான நேரங்களில் அந்த வேத வசனங்கள் நினைவுபடுத்தப்பட்டு அது ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி நமக்கு ஆண்டவர் வந்து அந்த காரியங்களில் நமக்கு புது பலனை கட்டளை இடுகிறவராக இருக்கிறார். மத்தேயு 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுவோம். இந்த வேத வசனத்தை நம்ம பயன்படுத்தணுமா? இது வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இப்போ இந்த நபரோட இந்த புத்தகம் மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் இருக்குது, அதை பார்க்க போகிறேன், இதை பார்க்க போகிறேன். நம்ம எத்தனையை போய் பார்த்தாலும் இந்த வேத வசனம் மாதிரி ஒன்றுமே கிடையாது. முதலாவது ஆண்டவர் இந்த வேத வசனங்களை எந்தெந்த இடத்துல பயன்படுத்தினார் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனம் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் உபவாசம் இருக்கும் பொழுது அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். அதாவது நமக்கு எந்த ஒரு உணர்வு அதிகமாக இருக்குதோ, இப்போ இந்த இடத்துல பார்த்தா பசி அப்படின்ற காரியம்தான் ஆண்டவருக்கு வந்து இருந்தது. அதனால் அந்த ஒரு காரியத்தையே கொண்டு வந்து சத்ருவானவன் என்ன பண்ணுறான்? சோதிக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போது நம்ம வாழ்க்கையிலே கூட சில நேரங்களில் சில காரியங்கள் நம்ம இதை வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சிலது நம்ம யோசித்தோன்னா அதுலேயே நம்மளை டைவர்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான் பிசாசானவன் பார்ப்பான். அதனால் நம்ம ஒரு சில காரியங்கள் மேலே நமக்கு விருப்பம் வருதுன்னா கூட என்ன பண்ணணும்? அதை தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். தேவனுக்கு சித்தமான காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார். அப்படி இல்லாமல் சத்ரு கொண்டு வருகிறதான சோதனைகளில் நம்ம அகப்பட்டு கொள்ளக்கூடாது. ஆண்டவர் இந்த இடத்துல கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்லும்போது இது அவருக்கு செய்ய முடியாத ஒரு காரியம் கிடையவே கிடையாது. தாராளமாக செய்ய முடிஞ்ச ஒரு காரியம், ஒரு செகண்டில் அதை செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறதான அந்த வார்த்தையை பாருங்கள். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். அதாவது அப்பம் சாப்பிட்டு தான் நம்ம வாழணும் அப்படின்னு இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க முடியும். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்து வல்லமை உள்ளது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதாவது ஹாஸ்பிட்டலில் சில நேரம் பார்த்தோன்னா, ஹாஸ்பிட்டல்லையே சில பேர் இருப்பாங்க, ஐசியூவில் தான் இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ அவங்களுக்கு முதலுதவிகள் எல்லா சிகிச்சைகள் செஞ்சாலும் அவங்களுடைய ஆயுசு காலம் முடிஞ்சிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க வந்து இறந்துருவாங்க. இன்னும் ஒரு சிலர் வெளியே தான் அவங்களுக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்திருக்கும். ஆனாலும் கூட அந்த இடத்துலேருந்து அவங்கள கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட அவங்க பொழைச்சிப்பாங்க. அப்போது அந்த காரியங்களில் அவங்க அதாவது தேவனுடைய வார்த்தை தான் அது பிழைக்க வைக்குமே தவிர அந்த அப்பம் அல்ல அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இந்த காரியங்களில் நம்ம ஹாஸ்பிட்டல் காரியங்கள்லையும் பார்த்தோன்னா கிருபை இருந்தால் தான் அந்த ஜீவன் வந்து இன்னும் நீடிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனம் பார்த்திங்கன்னா, அடுத்து ஒரு சோதனை.
அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுந்திருக்கிறது என்று சொன்னான். அதாவது மேலே கொண்டு போய் உப்பரிகையின் மேலே, தேவாலயத்து உப்பரிகையின் மேலே நிறுத்திட்டு சத்ருவானவன் சொல்கிறதான பிசாசானவன் சொல்லுகிறது, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சோதனையை வைக்கிறான். ஏன் அப்படின்னா அவனும் அந்த இடத்துல வசனத்தை பயன்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியுது. தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த இடத்துல பிசாசு சொல்கிறான். அதாவது ஆண்டவர் வேத வசனத்தை பயன்படுத்துகிறாரு அப்படின்ன உடனே திருப்பி பிசாசானவனும் இந்த இடத்துல வேத வசனத்தை பயன்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது வேத வசனத்தில் நம்ம தெளிவு இல்லை அப்படின்னா நம்ம சத்ரு வேத வசனத்தை புரட்டி சொல்லும்போது ஒருவேளை இப்படி தான் இருக்குதோ அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய அளவுக்கு நம்மளையே பிசாசு சோதிப்பான். இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை அவன் சொல்லி சோதிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சில நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம செல்லமாக எதையாவது கேட்போம், ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யுங்க, இது இப்படி இருந்தால் இதை செய்யுங்க அப்படின்னு கேட்போம். ஆண்டவர் அதை செய்யவும் செய்வார். அது ஒரு சில விளையாட்டுகள் மாதிரி. ஆனால் இது எப்படின்னா பரீட்சை பார்க்குறது, அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு வேத வசனத்தில் எழுதியிருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் அப்படின்னு பிசாசு சொல்கிறான். அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசாசு அவரை சோதிக்கலை. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அப்போ இந்த 3 சோதனையும் அனுமதித்தது யாருன்னா ஆண்டவர் தான் அனுமதித்தார். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்ததுனால இந்த சோதனைகளை அவர் எப்படி டீல் பண்ணுறார், எப்படி கையாளுகிறார் அப்படின்றத பார்க்கும்படியாக அந்த இடத்துல அவருக்கு பணிவிடை செய்ய ஏற்கனவே எல்லாரும் ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல சோதனையை ஜெயித்த பிறகு தான் அந்த இடத்துல தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய காரியங்களில் கூட சில நேரத்தில் பிசாசானவன் சோதனைகளை கொண்டு வரும்போது நம்ம அந்த சோதனைகளில் சிக்கி பிசாசு கொண்டு வருகிற காரியம் கரெக்டு தான் அப்படின்னு நம்ம மாட்டிக்கிறோமா, இல்லைன்னா நமக்காக தேவன் ஒரு உயர்வை வச்சுருக்காரு, அதுக்கு முன்னாடி தான் இந்த சோதனை அப்படின்றத அறிஞ்சு வேத வசனங்களை சொல்லி நம்முடைய ஆண்டவர் போலையே நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள்னு நம்ம சொல்லிக்கிறோம், நாமும் வேத வசனங்களை கொண்டு ஜெயிக்கிறோமா அப்படின்றத தான் நம்ம இந்த காலை வேளையில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். வேத வசனங்கள் மேலே வாஞ்சையாகவும் நம்ம இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஒரு நாள் வேதம் வாசிச்சுட்டு ஒரு 4 நாள் வேதம் வாசிக்காமல் அதுக்கப்புறம் திருப்பி ஐயோ வாசிக்கவே இல்லையே அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த இர்ரெகுலரான ஒரு அனுபவங்கள் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் 3 வேளை அப்படின்னு சொல்ல முடியாது, இப்போல்லாம் 4 வேளை 5 வேளை கூட நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி ஏன்னா இந்த சரீரத்திற்கு ஆகாரம் முக்கியம் அப்படின்றத உணர்ந்து அந்த லைட்டாக ஒரு பசி வந்துடக்கூடாது, உடனே அதுக்காக அந்த மாதிரி சாப்பிட்றது, இன்னும் பசியே இல்லைன்னா கூட சாப்பிட்றது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய அந்த உள்ளான ஆகாரத்தை உள்ளான மனுஷன் பலப்படணும், ஆவிக்குரிய மனுஷன் பலப்படணும், வேத வசனங்களை நம்ம வாசிக்கணும் அப்படின்ற அந்த வாஞ்சையோடு நம்ம வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது தான் உள்ளான மனுஷன் பலப்பட்டு ஆவிக்குரிய மனுஷன் பலப்பட்டு நமக்காக அந்த போராட்டங்களில் சோதனையில் வேத வசனங்களை நினைவுபடுத்தி நம்மை நிலை நிற்க வைக்க முடியும். இது சொல்லும்போது 1784 அந்த வருடங்களில் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து தேசத்தில் வேத வசனமே, அதாவது பைபிள் அப்படின்றதே ரொம்ப கிடைக்காது. சபையில் மட்டும் ஆலயத்தில் மட்டும் ஒரு பைபிள் இருக்கும். அந்த பைபிளையும் எப்படி வச்சுருப்பாங்கன்னா கொஞ்சம் அதை பாதுகாப்பாக சங்கிலிலாம் போட்டு அந்த ஒரு மூடப்பட்ட ஒரு இதுக்குள்ளே தான் அது இருக்கும்.
அதை எடுத்து போதகர் வந்து ஒரு வசனம் ஏதாவது ஒன்று வாசிக்கும் பொழுது அதை தான் சபையார் வந்து கேட்டுக்கணும். இப்படிப்பட்ட நாட்களில் மேரி ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க அவளுக்குள்ளே ரொம்ப வாஞ்சை வந்தது. இன்னும் வேத வசனங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும், நாமும் இந்த பைபிளை வந்து வாசிக்கணும் அப்படின்னு அவளுக்கு வந்து ஆசை வந்தது. அப்போ அதை குறித்து ஆலயத்தில் இருக்கிற முக்கியமான மூப்பர்கள் பெரியவர்கள்ட்ட பேசும்பொழுது, நீ ஏன் வேதத்தை வாசிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது 1784 இங்கிலாந்தில் நடந்த இந்த காரியம் அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சே நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேர் கிறிஸ்தவ சபைக்கு போகும்பொழுது எனக்கு பைபிள் வேணும், நான் பைபிள் வாசிக்கணும்னு சொல்லி நான் வந்து கேட்டேன். ஆனால் ஏன் உனக்கு பைபிள் அப்படின்னு தான் அங்கே கேள்வி எழுப்பப்பட்டது. அப்புறம் எனக்காக சொல்லி ஆர்டர் பண்ணி அந்த பைபிளை வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா பெரிய அளவில் அதை வாசிக்க தெரியல, ஏதோ கொஞ்சம் அந்த படைப்பு வரைக்கும் வாசித்தேன். அதுக்கப்புறமா ஏனோ தானோன்ட்டு போச்சு, அவ்வளோதான், தூக்கி இறக்கட்டியாச்சு, அந்த மாதிரி போச்சு. ஆனால் அந்த வேத வசனம் அந்த கிடைக்கிறது அப்படின்றது அவ்வளோ ரேராக அதை அரிதாக இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த பிள்ளை வந்து சண்டே கிளாஸ்க்கெலாம் நல்லா கரெக்டாக போகிறதான ஒரு பிள்ளை இந்த இடத்துல வேத வசனங்களை சொல்லித்தராங்க. இந்த வசனத்தின்படி ஆண்டவர் இப்படி நடத்தினார், பைபிளில் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளால் அதை வாசிக்க முடியலேன்னு ஒரு வாஞ்சையோடு கூட எப்படியாவது இதை வாசிக்கணும் அப்படின்னும்போது அப்போ அந்த ஊரில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, இவான்ஸ் அப்படின்ட்டு, அவங்ககிட்ட பைபிள் இருக்குது, நீ வேணால் அங்கே போய் வாசி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவள் என்ன பண்ணுறா, அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு போய் வேதாகமத்தை வாங்கி அந்த இடத்துல உட்காந்து வாசிச்சுட்டு அவள் வந்து திரும்பி வந்துடுறான். அந்த மாதிரி அந்த பைபிள் வாசிக்கிறது அவளுக்கு அவ்வளோ ஒரு பெரிய காரியமாக இருக்குது. அப்போ இதனுடைய விலை என்ன அப்படின்லாம் அந்த அம்மாட்ட விசாரிக்கும்போது அவங்க அந்த விலையும் அந்த கிடைக்கிற அந்த வேறு ஒரு ஊரை பற்றியும் அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்காக அவள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அந்த விவசாயத்தில் வருகிறதான சில காரியங்களை விற்று தனிப்பட்ட விதத்தில் கொஞ்சம் வேலைகளை செய்து காசு சேர்க்க ஆரம்பிக்கிறாள். அந்த தொகை கிடச்சிருச்சு, இந்த நாளில் வந்து அந்த இடத்துல அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு அந்த குறிப்பிட்ட நாளில் அவள் தேடி அந்த ஊருக்கு போகும் பொழுது அவள் போய் சேர்றதுக்குள்ளேயே எல்லாமே விற்று முடிஞ்சிருச்சு அப்படின்ற தகவலை கேள்விப்படும்போது அவளுக்கு ரொம்ப அழுகையும் கண்ணீருமாக இருக்குது. அப்போ அந்த ஒரு சின்ன பிள்ளை இந்த காரியத்துக்காக அழுகிறா அப்படின்றத அங்கே பார்க்கும்போது வேறொரு நபர் புக் பண்ணி வச்சுருக்காரு, ஆனால் இன்னும் வந்து வாங்கலை அப்படின்ற அந்த ஒரு பைபிள் மட்டும் மீதி இருக்குது. அதை இந்த மகளுக்கு கொடுத்துட்டு அவர் வந்தார்னா அடுத்து எந்த இடத்துல நம்ம இந்த பைபிளை வந்து இது பண்ணுறோமோ அங்கே அவருக்கு கொடுத்துக்கலான்னு அவங்களே முடிவு பண்ணி அந்த சின்ன பிள்ளைக்கு அந்த பைபிளை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அந்த பைபிளை வாங்கிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப விலையேற பெற்ற ஒரு காரியம் இதுன்ட்டு தன்னோட நெஞ்சோடு சேர்த்து அணைச்சிக்கிட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பி வரா. அதாவது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பாருங்கள் இந்த பைபிளில் இப்படி சொல்லியிருக்குன்னு அவள் வந்து அந்த காரியங்களை அவங்களுக்கு விளக்கி சொல்கிறா. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு, நமக்கு இந்த பைபிள் கிடச்சிருக்கிறது இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது, இந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆசீர்வாதமாக இருக்குது, இதை நம்ம ஏன் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னும் போது நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளைங்க, வாலிப வயசில் அடி எடுத்து வைக்கிற பிள்ளைங்க, நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது உடனே மேரி ஜோன்ஸ் வந்து நம்ம ஏன் ஒரு ஜப குழுவை நம்ம ஆரம்பிக்கக்கூடாது, இந்த வேதாகமும் உலகம் முழுக்க போகணும் அப்படின்னு சொல்லி ஜப குழுவை ஆரம்பிக்கலான்னு முதலாவது அவங்க ஜப குழுவை ஆரம்பிக்கிறாங்க. ஜப குழுவை ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் படிப்படியாக கர்த்தர் அந்த ஜப குழுவை இன்னும் விரிவடைய பண்ணுறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த வேதாகம சங்கம் தொடங்கப்பட்டு அந்த இடத்துல பைபிள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படக்கூடிய அளவுக்கு அது மாறுது. இந்தியாவில் வந்து வில்லியம் கேரி வந்த பிறகு நமக்கு வேதாகமம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலைகள் வந்து இந்திய வேதாகம சங்கம்னு அமைக்கப்பட்டு இன்ன வரைக்கும் அது நேர்த்தியாக நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் ஒரு புது ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லி கொஞ்சம் அவங்க வாஞ்சையாக வராங்க அப்படின்ன உடனே வேதாகமத்தை வாங்கி என்ன பண்ணுவாங்க, ஒரு கிஃப்ட் பண்ணுவாங்க. அது ஒரு வேளை அவங்க இப்போ வாசிக்கலைன்னா கூட அப்புறம் ஏதாகிலும் ஒரு சூழ்நிலையில் அவங்க வாசித்து சந்திக்கப்படுவாங்க அப்படின்ற அளவுக்கு அது வந்து இருக்கும். ஆனால் இப்போல்லாம் யாருமே அந்த காரியங்களை செய்கிறதில்ல. வேதாகமம் வாங்குகிறதான நபர்கள் வந்து குறைஞ்சி போயிட்டாங்க. ஒருத்தருக்கும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கணும் வீட்டில் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக, அது இப்போல்லாம் சின்ன பிள்ளை
பிள்ளைங்களாக இருந்தால் கூட அந்த பிள்ளைங்களுக்கும் கூட ஃபோன் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஸ்கூல்லேருந்து ஹோம்ஒர்க் அனுப்புகிறதே அதில் தான் வருது. அதனால் பிள்ளைங்க வச்சுக்கிட்டோன்ற அளவுக்கு இப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் போகுது. ஆனால் வேதாகமத்தை ஒவ்வொருவருக்கும், குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் வேதாகமம் வேணும். அதுவும் சபைக்கு வரும்போது புத்தம் புதியதாக ஒரு வேதாகமம் எடுத்துகிட்டு வரணும், அதுக்காக வாங்குவோம் அப்படின்ற அந்த காரியங்கள்லாம் இல்லை. ஏதோ ஒரு பழசு மூலையிலலாம் கிழிஞ்சு போனது, அப்படிப்பட்ட பைபிளையே வச்சுக்கிட்டு பேருக்கு சர்ச்சுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு இல்லாதபடி இந்த வேத வசனங்களை வாசிங்க, வேதாகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் நாளடைவில் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிறதுனால அது மூடப்பட்டது அப்படின்ற அளவுக்கு வந்துடக்கூடாது. இந்திய வேதாகம சங்கம் எவ்வளவோ நஷ்டத்தில் தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம். ஆனாலும் அந்த காரியங்களை சுவிசேஷத்தின் நிமித்தம் அவங்க செய்கிறாங்க. நாமும் இதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு வேதாகமத்தை பரிசளித்து மற்றவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஒரு கை காட்டி மாதிரி நின்றக்கூடாது, வழிகாட்டி மாதிரி இந்த ஊருக்கு போகும் வழி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டு நம்ம அங்கேயே நின்றுட்டு இருக்கக்கூடாது. நாமும் வேத வசனத்தை அதிகமாக வாஞ்சையோடு கூட வாசித்து நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசிக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக 4 அதிகாரங்கள் வாசிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த காலை ஜெபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த இடத்துல தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்பா, அந்த ஆவியின் பட்டயம் யுத்தத்திலே நிற்கிறவர்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அப்படியாக இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நிற்கிற நமக்கு இந்த வேத வசனங்கள் முக்கியம் என்று அப்பா இந்த நாளிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள, இந்த வேத வசனமானது எப்படிப்பட்ட பாதையெல்லாம் கடந்து வந்து எங்களுடைய கைகளிலே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கூட அப்பா இந்த தேவனுடைய வார்த்தையிலே அப்பா ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தையிலே வாஞ்சையாய் இருக்க, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அப்பா கருக்கான பட்டயத்தின் மேல் வாஞ்சையாய் இருக்க அப்பா நீங்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளாக வேத வசனத்தை குறித்த வாஞ்சையை கட்டளை இடுங்க ராஜா. ஹல்லேலூயா. உமை துதிக்கிறோம் 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 அப்பா. ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோதனை வேளையிலே அப்பா வசனத்தை சொல்லி ஜெயம் எடுத்தது போல அப்பா நாங்களும் எங்களுடைய சோதனை வேளைகளிலே அப்பா வேத வசனத்தை சொல்லி ஜெயம் எடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்து கொள்ளுங்க அப்பா. எங்களை ஆவிக்குரிய விதத்திலே அப்பா இன்னும் எங்களுடைய உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் பலப்படத்தக்கதாக வேத வசனங்களை வாஞ்சியோடு கூட வாசிக்கத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபைகளை கொடுத்து நடத்துங்கப்பா. உம்முடைய கரங்களிலே சகலத்தையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேத வசனங்களை வாசித்து உங்களுடைய வேலைகளை கவனிக்க செல்லுங்கள். இந்த நாளிலும் கூட வேத பாட வகுப்பு மாலையிலே உண்டு. நம்முடைய விசுவாசிகள் ஒவ்வொருவரும் நேரடியாக வந்து கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நேரடியாக வந்து கலந்து கொள்ள முடியாத தூர இடங்களில் இருக்கிறவங்க நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.